இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பித்தால் அது அந்த மொத்த சமுதாயத்தின் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். இவங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்றத நீங்களே பாருங்க அப்படின்றது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். We have a navy for you. என் பேர் சுப்பிரமணியம் குருமூர்த்தி. நான் பெல்மோரல் தோட்டம். எனது மகள் சினேகா. எங்கள் வீட்டில் 4 பேர். என் மனைவிக்கு கிட்னி ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்கு. அவர்களால் வேலை செய்யலாது. என்னால் நான் தான் வேலை செய்கிறேன். அதுதான் வருமானம். என் மகள் சினேகா சின்ன வயசுலேருந்தே பாட்டு நல்லா படிப்பாங்க. எங்களுக்கு மியூசிக் கிளாஸ் போடுறதுக்கு இல்லை, ஏலாது. மகளை சரியாக கஷ்டப்பட்டு தான் நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். என் பொண்ணு இன்னைக்கு நல்லா படித்து அங்கே போயிட்டு ஆளுகள்லாம் சேர்ந்து காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. இது என்ன வீட்டு பிள்ளை இல்லை, இந்த ஊர் வீட்டு பிள்ளை. சினேகாமா, எனக்கு இது சரியான சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் நான் மட்டும் இல்லை, நம்மளோட ஊரே இந்த இடத்துல ஒரு திருவிழாவோட பெரிய ஒரு விசேஷமாக இதை ஒரு கொண்டாடணும். என்னன்னு நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இன்னொரு பாட்டு பாடுங்க. இந்த நீங்கள் பாடின பாட்டு ஒன்றா டீம் செலக்ட் ஆகலை, அப்படி ஒரு சோகத்தில் தான் இருந்துச்சு. ஆடிஷன் கண்டினியூஸ். 1 2 3. சண்டை கோழி கோழி இவ சண்டை கோழி கொஞ்சம் தடவை தடவை இவ சொந்த கோழியா. இப்போ 2வது முறை தான் செலக்ட் ஆகி வந்திருக்கா. அவள் பாட்டை கேட்டு நாங்கள் எல்லாரும் ஆனந்த கண்ணீர் வடித்தோம். ஆனால் சினேகா, நீ அழுகக்கூடாது, நீ அழுகாமல் முன்னுக்கு வரணும்னு சொல்லி தான் நாங்கள் உங்களை ஜீ தமிழுக்கு அனுப்பியிருக்கோம். சினேகாமா, தெரிந்தால் நாங்கள் அட்டைக்கடியிலையும் தேம்பூச்சிலையும் வேலை செஞ்சு உங்களை கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வரணும்னு தான் உங்களை அனுப்பியிருக்கோம். நாங்கள் நீங்கள் அந்த பேரை நீங்கள் காப்பாற்றணும். நம்மளோட ஊர் மக்கள் எஸ்டேட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மாறுமான்னு நினச்சா அதெல்லாம் மாறாது. இங்கே எஸ்டேட்டில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது உதாரணமாக எடுத்து காட்டுற மாதிரிக்கே நீ போயிருக்க. நம்ம ஊரோட அடையாளமே மாறிட்டீங்க. எங்களோட சினேகாமா வெற்றியோடு வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். சினேகாமா, ஜெயிச்சிட்டு வாமா. ஸ்கூலில் காம்படிஷன்லேயும் சரி, இல்லை வெளியில் அந்த ரியாலிட்டி ஷோ அங்கே போகும்போதும் சரி, அப்பா அம்மா இல்லாமல் போனதில்லை. தனியாக நான் வந்திருக்கேன்னா இங்கே தான். அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்களுக்கு ஆடம்பரமாக செலவழிக்கணும்னு நானும் என் தம்பியும் எதிர்பார்த்ததில்லை. அதே மாதிரி எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலுமே ட்ரெஸ் எல்லாம் நானுமோ தம்பியோ கேட்க மாட்டோம். இருந்திருந்தே எப்பயாச்சும் ஒரு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணுவோம். அப்படி சொல்ல போனால் என்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். ஃபெஸ்டிவல் கொடுத்தாலும் சரி, வீட்டுக்கு நார்மலாக கொடுத்துறதுக்கும் சரி, ஒரு 5-6 ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். அதை வச்சு தான் நானும் என் தம்பியும் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நிலைமையை புரிஞ்சு நடந்துப்போம். அப்பா அம்மா தம்பி 3 பேரையுமே இந்த ஸ்டேஜில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸ்னேகா, யாரும் கூட இல்லையா? யாரும் வரலையா ஸ்ரீலங்கால இருந்து? அச்சோ, சரி, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஷாப்பிங் போகலாம். நல்லா ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம். மேம், ஷாப்பிங் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம். ஓகே ஓகே, உனக்கு பிடிச்ச மாதிரி. அதெல்லாம் சின்ன விஷயம். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அப்பாவையும் அம்மாவும் மிஸ் பண்ணேன். பட் இவங்கெல்லாம் இருக்கனால ஹவு ஸ்வீட், லவ்லி. கண்டுமணியே ஸ்னேகா கலக்கி புட்டனி சொக்க வைக்கும் பாட்ட பாடி அசத்தி புட்ட நீ ஆட்டம் போடு வேட்ட போடு ஆட்டம் போடு வேட்ட போடு சந்தோஷமே சரிகமாப்பா இது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்.
உனக்கு டெடிகேட் பண்ணுறேன்க்கா. ஜாக்கிரதையாக வச்சுக்குவேன். தேங்க்யூ ஸோ மச்.